அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரே வாரத்தில் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல். ஈரான் வங்கிகளின் மீது பயங்கர இணைய தாக்குதல். ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் சேதமடைந்த 11ஆம் நூற்றாண்டு தேவாலயம், பலர் உயிரிழப்பு. நடுவானில் மோதிய உலங்கு வானூர்திகள், புகழ்பெற்ற அமெரிக்க பாடகர் உட்பட 6 பேர் உயிரிழப்பு. ட்ரம்பின் அறிவிப்பு, மாச எண்ணெய் விலையில் திடீர் மாற்றம். பெய்ரூட் மீதான இஸ்ரேலின் தாக்குதல், ஈரானின் இராணுவ தளபதி விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. பின்வாங்கப் போவதில்லை என இஸ்ரேல் அறிவிப்பு, தூக்கி எறியப்பட்ட ட்ரம்பின் போர் நிறுத்தம். மோதல் முடிவுக்கு வருகிறதா? அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக அமெரிக்காவும் ஈரானும் கூட்டாக அறிவிப்பு. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே மீண்டும் மோதல், தொடரும் பதற்றம். லெபனானில் இருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேற வேண்டும், அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். மட்டும் கிட்டத்தட்ட 1920 ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1920 ட்ரோன்கள் மற்றும் 1790 வழிகாட்டப்பட்ட குண்டுகள் மற்றும் 17 ஏவுகணைகளை கொண்டு உக்ரைனை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டு ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவின் வான்வெளி தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் நாட்டின் தற்காப்பு மற்றும் பதிலடி நடவடிக்கைகளை பலப்படுத்துவதன் அவசியம் குறித்தும் ஞாயிற்றுக்கிழமை உரையாற்றிய போது ஜெலன்ஸ்கி இதை தெரிவித்துள்ளார். தன்னுடைய டெலிகிராம் பக்கத்தில் இது தொடர்பாக பதிவிட்ட அவர், ரஷ்யாவின் தாக்குதல்களை சமாளிக்க தற்போதைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதனை எதிர்கொள்ள சர்வதேச நட்பு நாடுகள் மற்றும் தங்களது உயர்மட்ட அதிகாரிகளுக்கான முக்கிய அறிவுறுத்தல்களையும் ஜெலன்ஸ்கி முன்வைத்துள்ளார். வான் பாதுகாப்பு அமைப்பை பலப்படுத்தி தற்காப்பிற்கான பாதுகாப்பு வளையத்தை பலப்படுத்துதல், எதிரிப்படையின் தாக்குதல் மூலத்தை முறியடிப்பதற்கான திறனை உக்ரைன் அதிகரிக்க வேண்டும், புதிய ட்ரோன் ஒப்பந்தங்கள் மூலம் தொழில்நுட்ப சமநிலையை உருவாக்குதல், ரஷ்யாவுக்கு எதிரான கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தல் ஆகியவற்றை ஜெலன்ஸ்கி முன்னிலைப்படுத்தியுள்ளார். ஈரானின் 4 பிரதான வர்த்தக வங்கிகளின் கட்டமைப்பை குறிவைத்து இணைய தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடைய ஏற்றுமதி மேம்பாட்டு வங்கி, பேங்க் ஆஃப் மெல்லி, பேங்க் ஆஃப் ரிஜாக், பேங்க் ஆஃப் செராட் ஆகிய வங்கிகள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சில வங்கிச் சேவைகள் தற்காலிகமாக முடங்கியிருப்பதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் இந்த இணைய தாக்குதலினால் வாடிக்கையாளர்களின் எந்தவொரு தரவுகளும் அல்லது கணக்கு விவரங்களுக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று அந்நாட்டின் வங்கி ஒருங்கிணைப்பு பேரவை அறிவித்துள்ளது. குறித்த 4 வங்கிகளும் பொதுவாக பயன்படுத்தும் மத்திய தகவல் தொடர்பு உட்கட்டமைப்பை இலக்கு வைத்து இந்த இணைய தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த இணைய தாக்குதலை அடுத்து ஈரானிய வங்கி கட்டமைப்பின் தொழில்நுட்ப வல்லுநர் குழுக்கள் உடனடியாக செயற்பட்டு தரவு பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் ராய்டர்ஸ் மேலும் தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்குள் ரஷ்யா அத்துமீறி நடத்திய வான்வெளி தாக்குதலில் அந்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க டிராமிஷன் கதீட்ரல் தேவாலயம் சேதமடைந்துள்ளது. உக்ரைனிய தலைநகர் கீவை குறிவைத்து ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது 4 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் 23 பேர் வரை படுகாயமடைந்துள்ளார்கள். உக்ரைனின் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் மின்சார உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் காரணமாக பல்வேறுபட்ட முக்கியமான கட்டிடங்களும் வாகனங்களும் சேதமடைந்துள்ளது. மின் உட்கட்டமைப்புகளில் ஏற்பட்டுள்ள சேதம் காரணமாக கிட்டத்தட்ட 14,000 குடியிருப்பாளர்கள் மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர். ரஷ்யா நடத்திய இந்த வான்வெளி தாக்குதலில் வரலாற்று சிறப்புமிக்க 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த டார்மிஷன் கதீட்ரல் தேவாலயம் தீப்பிடித்து சேதமடைந்துள்ளது. தேவாலயம் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை உக்ரைனிய பிரதமர் ஜூலியா ஸ்டேவின்கோ கடுமையாக கண்டித்துள்ளார். மேலும் நமது மக்களின் பாரம்பரியத்தின் மீது நடத்தப்பட்டுள்ள கொடூரமான தாக்குதல் இதுவென்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கார்கிவ் நகரில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஏற்பட்ட தீயணைக்கும் பணியில் ஈடுபட்ட போது 5 தீயணைப்பு வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. 2 உலங்கு வானூர்திகள் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளானதில் புகழ்பெற்ற அமெரிக்க ஆல்பப் பாடகரும் இணைய ஆளுமையுமான ஆலிவர் ட்ரீ உட்பட 6 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். இந்த விபத்து ஞாயிற்றுக்கிழமை காலை பிரேசில் ரியோ டி ஜெனீரோவின் மேற்கு புறநகர் பகுதியான ரெக்ரியோ டோஸ் பண்டாரஸ் என்ற இடத்தில் நிகழ்ந்துள்ளது. குடியிருப்பு பகுதிக்கு அருகில் இந்த விபத்து நடந்ததால் பெரும் பேராபத்தின் நிலையில் தவிர்க்கப்பட்டுள்ளது என தீயணைப்பு படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நடுவானில் மோதிக்கொண்ட 2 உலங்கு வானூர்திகளும் அங்கிருந்த மின்சார கார் விற்பனை நிலையத்தில் வாகன நிறுத்தும் இடத்தில் வீழ்ந்து நொறுங்கி
விபத்துக்குள்ளான ஒரு உலங்கு வானூர்தியில் ஒரு பிரேசிலிய இசை தயாரிப்பாளர், அர்ஜென்டினாவின் வீடியோ இயக்குனர் மற்றும் காஷ்பி என்று அழைக்கப்படும் பிரபல அர்ஜென்டினா யூடியூபர் ஒருவரும் உயிரிழந்துள்ளார்கள். மற்றொரு உலங்கு வானூர்தியில் பைலட் மட்டுமே இருந்துள்ளார். 2 உலங்கு வானூர்திகளில் இருந்து 6 பேரும் சம்பவ இடத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்கள். உலங்கு வானூர்திகள் வீழ்ந்து நொறுங்கியதில் அங்கிருந்த சுமார் 20 மின்சார கார்கள் வெடித்து சிதறி தீப்பற்றி எரிந்துள்ளன. பயணிகள் பட்டியலில் 32 வயதான ஆலிவர் ட்ரீயின் பெயர் இடம்பெற்றுள்ளது. எனினும் விபத்தில் உடல்கள் மிக மோசமாக கருகியுள்ளதால் மரபணு பரிசோதனைக்கு பின்னரே உடல்கள் அதிகாரபூர்வமாக ஒப்படைக்கப்படும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே உலங்கு வானூர்தியில் உலகின் பல பிரபலங்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் ரசிகர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போரினால் கடந்த மே மாதம் மசகெண்ணெய் விலை உச்சம் தொட்டிருந்தது. இந்நிலையில் அமெரிக்கா ஈரானுடன் தற்போது உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டின் மீதான தனது கடற்படை முற்றுகையை அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வரும் என்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளதை அடுத்து சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலைகள் கடுமையாக சரிந்துள்ளது. அதன்படி பிரெண்ட் ரக மசகெண்ணெய் 3.55% சரிந்து ஒரு பீப்பா எண்ணெய் $83.77 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. WT மசகெண்ணெய் 4.1% சரிந்து $80 அமெரிக்க டாலராகவும் பதிவாகியுள்ளது. அத்துடன் மேர்பன் ரக மசகெண்ணெய் 4.23% வீழ்ச்சியடைந்து $83.2 அமெரிக்க டாலராக விற்பனை செய்யப்படுகின்றது. இரு நாடுகளுக்கும் இடையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டால் மசகெண்ணெய் விலை மேலும் கடுமையாக குறைவடையலாம் எனவும் இதனால் உலக பொருளாதாரம் ஸ்திரமடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு நிச்சயம் கடுமையான பழிவாங்கும் நடவடிக்கை இருக்கும் என ஈரான் இராணுவத்தின் உயர்மட்ட தளபதி சர்தார் அசாரி எச்சரித்துள்ளார். ஈரானின் புரட்சிகர காவலர் படை மற்றும் வழக்கமான இராணுவம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த ஆயுதப்படைகளையும் கண்காணிக்கும் முதன்மை கூட்டு தலைமையகமான காதம் அல் அன்பியா அமைப்பின் முக்கிய அதிகாரியான இவர் இஸ்ரேலின் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் மீண்டும் சும்மா விடப்படாது என்று தெரிவித்துள்ளார். ஈரானின் மிசாம் செய்தி முகமையிடம் பேசிய அவர், இஸ்ரேல் செய்து வரும் இத்தகைய குற்றங்கள் மற்றும் வான்வழி தாக்குதல்களுக்கு எந்தவொரு சந்தேகமுமின்றி உரிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் மிக கடுமையான துணியில் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படைகள் ஒருபோதும் திரும்ப பெறப்படமாட்டாதென இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த நிலைப்பாடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது எதிர்பார்க்கப்படும் அழுத்தங்கள் இருந்தபோதிலும் லெபனானிலிருந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளை திரும்பப் பெறுவதை இஸ்ரேல் எதிர்க்கின்றதென்றும் காட்ஸ் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லெபனான் அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதி என்பதை அவர் மறைமுகமாக ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இதேவேளை பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலின் இந்த நிலைப்பாட்டை ட்ரம்பிடம் நேரடியாக தெரிவித்துள்ளதாகவும் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் கெக்சாத்துடன் தொலைபேசியில் பேசிய போதே தாமதை மீண்டும் வலியுறுத்தியதாகவும் காட்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலின் மிக உயர்ந்த பாதுகாப்பு நலன்களிலோ அல்லது தங்களின் குடிமக்களின் பாதுகாப்பிலோ தாங்கள் சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை என்றும் பாதுகாப்பு மண்டலங்களிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்றும் காட்ஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் லெபனானில் நடக்கும் நிகழ்வுகள் தொடர்பாக ஈரான் இஸ்ரேலை தாக்கினால் தங்களது முழு பலத்துடன் தாக்குவோம் என்றும் அதிகாரத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வை தெளிவாக வெளிப்படுத்துவோம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா ஈரானிடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு முழு உலகம் அமைதியை நோக்கி செல்லும் சூழ்நிலையில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் மீண்டும் ஒரு போரை ஏற்படுத்தி விடுமா என்பது பலருடைய கவலையாக இருக்கின்றது. ஈரான் அமெரிக்க மோதல் முடிவுக்கு வருகின்றதா? வெளியாகியுள்ள முக்கிய தகவல். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் அரபு நாடுகள் மீதும் அமெரிக்க நிலைகள் மீதும் இஸ்ரேல் மீதும் மிக கடுமையான தாக்குதல்களை நிகழ்த்தியது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுக்கு இடையில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுடனான மோதலை தொடர்ந்து கார்முஸ் மூடப்பட்ட ஜலச்சந்தியை ஈரான் திறக்க முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஈரான் மீதான அமெரிக்க முற்றுகையும் விலக்கிக் கொள்ளப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையிலான அமைதி ஒப்பந்தம் எதிர்வரும் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்திடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, துருக்கி உட்பட பல்வேறு நாடுகளின் மத்தியஸ்த முயற்சியால் இந்த ஒப்பந்தம் கச்சாத்திடும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2 நாடுகளும் 60 நாட்கள் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த 60 நாட்களில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் மற்றும் ஈரானிய சொத்துக்களை விடுவித்தல், லெபனான் போர்முனை தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
எது எப்படியாக இருப்பினும் ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் தணிவது மத்திய கிழக்கு முழுவதும் பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் இஸ்ரேல் லெபனான் முனையில் ஏற்படும் மோதல் நிறைவுக்கு வராதென இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையிலான மோதல் தெற்கு லெபனான், பெக்கா பள்ளத்தாக்கு மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவினுடைய நிலைகள் லெபனானின் முக்கிய பகுதிகளை குறிவைத்து விமான தாக்குதல்களை நடத்தி வரும் சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா போராளிகளும் பதிலடியாக இஸ்ரேல் இராணுவத்தினர் மீது ராக்கெட் ஏவுகணை ஆளில்லா விமானங்கள் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள தையா பகுதி மீது இஸ்ரேல் இன்று நடத்திய தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்ததுடன் பலர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேபோல ஹிஸ்புல்லா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இஸ்ரேல் வான் பாதுகாப்பு படைகளுக்கு பல்வேறுபட்ட இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக லெபனான் செய்திகள் தெரிவிக்கின்றன. லெபனானிலிருந்து இஸ்ரேலிய படைகள் உடனடியாக முழுமையாக வெளியேற வேண்டும் என அமெரிக்கா அழுத்தம் கொடுத்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தம் விரைவில் கச்சாத்திடப்படும் சூழ்நிலையில் வெள்ளிக்கிழமைக்குள் லெபனான் போர் முனையில் இருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் என அமெரிக்கா அழுத்தம் கொடுத்துள்ளது. குறிப்பாக லெபனானின் பல்வேறுபட்ட பகுதிக்குள் தரைவழி தாக்குதலுக்காக இஸ்ரேலிய படைகள் உள்ளே நுழைந்துள்ளார்கள். உள்ளே நுழைந்த இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையான துப்பாக்கிச் சண்டை இடம்பெற்றுக் கொண்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் ஈரான் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக லெபனான் முனையில் முற்றாக போர் நிறுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இருந்தபோதிலும் அமெரிக்காவின் கோரிக்கையை பின்தள்ளி இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வரும் சூழ்நிலையில் இஸ்ரேலிய படைகள் லெபனானிலிருந்து முற்றாக வெளியேற வேண்டும் என அமெரிக்கா அழுத்தம் கொடுத்துள்ளமை அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான உறவில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலக செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.